Hello. Anyone have doubt? Ganesh, Sandhya, Smita, Ganesh, Hello. Yes, sir. Any doubts? Any doubts, ma'am? Hello. 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 Nothing, sir. Good afternoon, Ma. Yeah. Anyone have doubt? The morning session. போட்டு விடுங்களா அம்மா போட்டு Speak loudly. Anyone have doubt, please? யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுங்கப்பா. Anyone have doubt? Please ask. யாருக்காவது டவுட் இருந்தா கேட்டுங்க. Start பண்ணலாமா? Shall we start or anyone have doubt? Please ask now. Hello? Hello? Shall we start? Yes. Hello? Hello? Yes, sir. Jamie. Yes, sir. Yeah, Yes, sir. ask me. Yes, sir. Yes, sir. What, ma? Hello? ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நோ டவுட். No doubt. Okay, almost your, I think, I just think this list. Now, shall we start now? Yes, sir. Yes, sir. Now, scheduling. We are now morning session.
Major part of the schedule is got completed. Understood? Okay? Okay. Hello? Okay. Now we are going to adjust the scheduling adjustments. Now you can just double click. See, just double click here or right click information. Hello? Hello? Here in the advanced tab you can go. Hello? 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 Speak loudly. Yes, sir, audible. Okay, now we are going to start the Sir. constraint system. Constraint system means suppose some of the projects நான் தமிழ்ல சொல்லிடுறேன். சில ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்ப ஹெவி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வரும்போது சில ஒர்க்ஸ் வந்து டேட்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளார க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது இங்க இருந்து ஒரு டேட் சூஸ் பண்ணுங்க. சாம்பிளுக்கு ஆக்டிவிட்டி சி சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்டிவிட்டி சி ஆக்சுவல் எண்டிங் டேட் எங்கன்னு பாருங்க. ஜெனரல்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது என்னைக்கு எண்ட் ஆகுது? 27th அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆகி 9th நவம்பர் க்ளோஸ் ஆகுது. சப்போஸ் ஐ ஷுட் நாட் அலோ, அதாவது இங்க வந்து இந்த ஒர்க்ல வந்து எந்த இதுவும் பண்ணக்கூடாது, நான் வந்து டிலே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுன்னா ஐ கேன் செட் எ டெட்லைன் டேட் லைக் திஸ். இங்க போங்க. அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுதா? Yes, sir. So if you are setting a deadline date to the project means what will happen? என்ன நடக்கும்? கம்பல்சரி அந்த ஒர்க் வந்து அந்த குறிப்பிட்ட டேட்ல முடிச்சாகணும். இங்கிலீஷ்ல வேணுமா தமிழ்ல வேணுமா? தமிழ். ஹலோ, இங்கிலீஷ்ல வேணுமா தமிழ்ல வேணுமா? தமிழ். தமிழ்ல சொல்றேன். இப்போ நான் டெட்லைன் டேட் 9th 11 செட் பண்ணிட்டேன்னா, ஸோ என்ன எது நடந்தாலும் சரி அந்த ஒர்க்கை வந்து அந்த டாஸ்க் வந்து குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளார என்ன முடிச்சாகணும். கான்செப்ட் புரியுதா இல்லையா? நடுவில் எந்த டிலேவும் இருக்கக்கூடாது. மீனிங் என்னன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 8 hour, அதாவது 8 ஹவருக்கு பதிலாக 11 hour ஒர்க் பண்றோமோ 12 hours ஒர்க் பண்றோமோ, ஒர்க் டிலே இல்லாம 9th ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். சரியா? ஹலோ, ஓகே. இதுலயே வந்து இது ஸ்ட்ரிக்ட்னா அந்த பர்டிகுலர் டேட் டயத்துக்குள்ளார எனக்கு முடிச்சாகணுங்கிறது. இல்ல கன்ஸ்டன்ட் டைப்புக்குள்ளார போனீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, குறிக்கிறவங்க குறிச்சிக்கலாம் தாராளமா. இல்ல போட்டோஷாட் மாதிரி எடுத்தாலும் சரி. போட்டோஷாட் எடுத்துக்கிறீங்களா குறிச்சுக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, இதுல வந்து 8 டைப் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, as soon as possible னா நார்மல் ட்ராக். சப்போஸ் some of the projects I want to delay, as late as possible நம்ம கொடுக்கலாம். finish not earlier than your date நீங்க செட் பண்ணணும். இந்த இடத்துல போய் not applicable நீங்க இடத்துல போயிட்டு ஒரு டேட் சொல்லிட்டு கொடுத்துக்கணும். மீனிங் என்னன்னா, இந்த குறிப்பிட்ட டாஸ்க் not earlier than, this will be a minimum period. Understood? புரிஞ்சுதா? Yes, sir. லேட்டா மீனிங் இஸ் இந்த ஒர்க்கு அப்புறம் கூட லேட் பண்ணலாம். தட் இஸ் finish not no earlier than, least will be 9th, அப்புறம் டிலே பண்ணலாம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, no later than last date, this 9th will be considered as the last date. ஓகே, சேம் கேஸ் பாத்தீங்கன்னா must finish on, இது வந்து டெட்லைன் டேட் மாதிரி, இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள நீ எனக்கு முடிச்சு கொடுத்துரு.
ஓகே, குறிப்பிட்ட டேட்ல. அதே மாதிரி ஒரு ஒர்க்கை மஸ்ட் ஸ்டார்ட் ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒர்க் அந்த டேட்ல ஸ்டார்ட் ஆகணுங்கிற அர்த்தம். You have to set particular date. This is for the specifications. இது எப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்ல ஒர்க் ஸ்டார்ட் ஆகணுங்கிறது. ஓகே, அப்படி இல்லையா now start no earlier than, so this will be minimum, not in delay. Next one, start no later than, type பண்ணிக்கோ. This will be minimum date, maximum date இருக்கு. யாருனே சவுண்ட் ஒன்று குறுக்க வருது, யாருது மியூசிக் ஒன்று குறுக்க வந்துட்டு இருக்கு பேக்ரவுண்ட்ல. Okay, in this type of Sir. constraints. Sir, I'm sorry to interrupt you. There is somebody called Malikar. Yes sir. If he comes back, you just remove him. He is playing a music in the training. Just remove him. Don't let him. I'll talk to the principal. We will make sure that he doesn't get any certificates. I didn't got sir. There is a person who is playing a music in your session. His name is Manikaran. Okay sir, I'll check sir. If he comes back once again, you just remove him. Don't admit him to the class. Okay. I'll talk to the principal. Okay sir, no problem. Okay, thank you. And kindly record your session, sir. Sure sir. Okay. Boys. Boys, please respond. Yes, sir. Who is playing music in the interrupt in the நடுவுல யார் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது? பாத்தேங்க, ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ப்ளீஸ் 1 hour தான். ஓகேயா? ஹலோ, listen, next is, this is based upon the side project condition to be discussed with the client. The client order request plus project manager request based பண்ணி these constraints you have to set. குறிக்காதவங்க குறிச்சீங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், anybody wants to take notes? யார் வேணாலும் நோட்ஸ் எடுக்கணும்னா அந்த நோட்ஸ் எடுத்துங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க எனக்கு, என்ன யார் யார் நோட்ஸ் எடுக்கிறீங்கிறது. நோட்ஸ் எடுத்தாச்சா? ஹலோ ஹலோ அடுத்து போலாமா? Shall we go to next session? Yes, sir. Hello? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. Anybody having doubts up to now? Anybody having doubts up to now? No. No, sir. அடுத்து போலாமா? Shall I go to next? அடுத்த section போலாமா? போலாம். Polam, sir. Sir. So this is called as, இப்போ இது மாதிரி constraints எல்லாம் செட் பண்ணீங்கன்னா ஒரு வார்னிங் வரும். என்ன சொல்லுது பாருங்க. Anyone can read it? ரீட் பண்ணுங்க பார்க்கலாம், உங்களுக்கு ஸ்கிரீன் கார்டு சேர்த்துறா. Cancel. No containment will be set on. என்ன மீனிங்? அதாவது சும்மா சாம்பிளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தா, ஸ்டார்ட் நோ ஏர்லியர் than that one. ஓகே, ஹலோ ஹலோ Yes, sir. இல்ல பாருன்னா இல்ல கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ண முடியாதுங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஆர் கண்டினியூ அவாய்ட் த கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்னா ஒர்க் கான்ஃப்ளிக்ட், ரெண்டு
2 ஒர்க்கை வந்து சைமல்டேனியஸா பண்ணும்போது வரக்கூடிய கான்ஃபிளிக்ட் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கு. மூணாவது வந்து கண்டினியூ கொடுத்து பாருங்க அந்த கன்ஸ்டன்ட்ஸ்ல. தெரியுதா? சாம்பிள் தான் கொடுத்துருக்காது, ஜஸ்ட் நாட் கம்பல்சரி. திஸ் வில் பி அப்ளிகபிள் பேஸ்ட் அப்பான் டாப் மேனேஜ்மெண்ட் டிசிஷன். அதாவது டாப் மேனேஜ்மெண்ட் பீப்புளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ண வேண்டியிருக்கும். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? Yes, sir. இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்றது. now we are completing scheduling section. ஸோ இப்போ என்ன செய்யலாம்? இப்போ பாருங்க, இப்போ 46 days. இப்போ நான் வந்து குரூப்ல வந்து கிரிட்டிக்கல்னு வச்சிருக்கிறது நார்மலா வந்திருக்கு. இதுல என்ன பண்ண போறேன்? நோ குரூப் நார்மல் ஆயிடுச்சா? இப்போ வந்து நான் ஏற்கனவே செஞ்சு காட்டியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு டாஸ்க்ல என்ன செய்யறோம்? சம்மரைஸ்டு டாஸ்க் வந்திருக்கா? ஹலோ, புரிஞ்சுதா? Yes, sir. everyone is understood? சார் இன்னொரு வாட்டி புரிஞ்சுதா? everyone எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஹலோ, சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். இப்போ வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இப்போ வந்து செலக்ட் ஆல் த டாஸ்க். இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இங்க சம்மரி டாஸ்க்னு சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் சம்மரி வில் பி அரைவ்ட். ஹலோ, கிளியரா? ஹலோ, கிளியரா நாட் கிளியரா? இங்க இருக்கு பாருங்க, இதுல போயிட்டு சம்மரி டாஸ்க்னு சொல்லணும். ஓகே சார். இது சம்மரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஷெட்யூலிங் சம்மரி வில் பி அரைவ்ட். ஓகே, புரிஞ்சுதா புரியலையா? அடுத்து போலாமா? அடுத்த செக்ஷன். ஓகே சார். ஓகே சார். ஸோ இப்போ ஷெட்யூலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. now we are completing the scheduling. we are getting into the costing system. இதுக்கு இங்க பாருங்க ரிசோர்சஸ்ல இங்க பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஷீட்னே இருக்கு பாருங்க. இருக்கா? ஹலோ ஹலோ, Yes, sir. அப்படி இல்லைன்னா இந்த வியூ பார்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே. ரிசோர்ஸ் ஷீட்னு இருக்கா? ஹலோ ஹலோ, இங்க கிளிக் பண்ணாலும் வரும், இல்லாட்டி வியூக்குள்ளார போயிட்டு இங்க இருந்து கூட எடுக்கலாம். ரிசோர்ஸ் ஷீட்டுங்கிறது இருக்கா? டைரக்டாவே கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து டீடைல்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க, தேவைப்பட்டலன்னா ஆஃப் பண்ணி வச்சுங்க. திஸ் ரிசோர்சஸ் ஆர் நத்திங் பட், இது ரிசோர்சஸ்ங்கிறது எதுவும் கிடையாது. நம்ம காஸ்டிங் டேரக்டா எடுக்க முடியாது. அதுக்கு பதிலா மேன் பவர், தட் இஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர், மேஷன், இந்த மாதிரி மேன் பவருக்கு ஒரு ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துட்டு இந்த ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது மிஷினரி காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ரிசோர்ஸ் நேம் பேர்லாம் வைக்காதீங்க, பேரை பேஸ் பண்ணி கொடுக்காதீங்க, பொசிஷன் பேஸ் பண்ணி கொடுங்க.
ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜருங்கிறது ஒரு ரிசோர்ஸ் நேம். கீழே பார்த்தீங்கன்னா டைப் இருக்கு, ஒர்க், லேபர், எல்லா லேபர்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணப்படும். லேபர்ங்கிறது ப்ராஜெக்ட் மேனேஜர் டு வாட்ச்மேன் செக்யூரிட்டி வரல உள்ளவங்கள லேபர் கேட்டகரியில் வந்துருவாங்க உங்களுக்கு. ஓகே, அடுத்தது இனிஷியல். அது நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். சிம்பிளா பிஎம்னு கொடுத்துறோம். பிஎம் மீன்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர். பர்சன்டேஜ் 100ங்கிறது ஒன் ரிசோர்சஸ் வில் பி ஃபுல்லி டெடிகேட்டட் டு த ப்ராஜெக்ட்னு அர்த்தம். அதாவது 100ங்கிறது 1%. இது பர்சன்டேஜ். தெரியுதா உங்களுக்கு? புரியுதாப்பா? ஹலோ, என்ன சேலரி கொடுக்கலாம்? sir. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, பதில காணும். லைன்ல இருக்கீங்களா இல்லையா? ஸோ இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி 30,000 இருந்து 60,000 வரலையும் தரலாம். இருந்து 60,000 வரலையும் தரலாம். இப்போ என்ன செய்யறோம்? 40,000. அவர் பேசிஸ், மந்த் பேசிஸ், டெய்லி பேசிஸ் போடுறது உண்டு. இப்போ 30,000 எடுத்தீங்கன்னா, சாம்பிளுக்கு 30,000 எடுத்தீங்கன்னா பர் டே சேலரி எவ்வளவு? ஹலோ 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 யா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு 30,000 சம்பளம்னு வச்சுங்க. இப்போ நான் என்ன செய்யலாம்னா 30 நாளைக்கு 30,000. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? 1000 rupees. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்னா 1 ஹவருக்கு எவ்வளவு சம்பளம் வரும்? 1 ஹவருக்கு சார் 1000. 125 rupees per hour. புரிஞ்சுதா? இதுல வந்து டீடைல்ஸ் என்ன, டீடைல்ஸ் ஆன் பண்ணீங்க. கீழே வருது பாருங்க, ரிசோர்சஸ் டேட் ஆர் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்க. இதுல வருதா பாத்துங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர், அவரோட இமெயில் ஐடி, என்ன பிரச்சனை? அடுத்தது பாத்தீங்கன்னா குரூப் டாப் டிபினா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ங்கிறதுக்கு ஷார்ட் ஆஃப் சொல்லியிருக்கேன். டிஎம் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். ஒர்க் மெட்டீரியல்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் அவைலபிள்னா இங்க போட்டுங்க, இல்லாட்டி பார்ட் டைம் அவைலபிள்னா என்ன வேணுமோ போட்டுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா காஸ்ட் இருக்கா பாருங்க. ஹலோ வாய்ஸ் கேக்குதா? எஸ் சார். இப்ப பாருங்க, ஸ்டாண்டர்ட் ரேட் 125 ரூபா. அடுத்தது ஓவர் டைம் இதுக்கெல்லாம் அலோவபிள் கிடையாது. டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்னால தேவைப்பட்டா ஓவர் டைம் ரேட் எவ்வளவோ அதை கொடுத்துருங்க. பெரிய யூஸ்வல் கான்ட்ராக்ட்ங்கிறது என்னன்னா அவர் எந்த அளவு பயன்படுத்துறோமோ அந்த அளவு காஸ்ட் பே பண்றது. அது வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃபுக்கு பொருந்தும். அடுத்தது இங்க நோட்ஸோட கான்செப்ட் என்னன்னா பிளே, அதாவது ஒரு பர்சனோட டீடைல்ஸ் நம்ம இங்க வந்து என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். நேம், எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் அண்ட் என்னென்ன கம்பெனில வேலை பார்த்துருக்காரு, ஃபுல் டீடைல்ஸ் லைக் திஸ் ரஃபா போடுறேன். இதுல வந்து இமேஜஸ், அலைன்மெண்ட், பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க சேர்த்துங்க. புரிஞ்சதா புரியலையா? எனிவன்? ஹலோ ஹலோ பாஸ். எஸ் சார். நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா சீனியர் இன்ஜினியர். The senior engineer work SC top level management. 2 பேர் கொடுக்கலாம். 2 பேர்ல ஒருத்தர் போதும். 100. இவருக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜருக்குள்ள காஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து பாருங்க, சைட் இன்ஜினியர்
work, site engineer, and then labor category. யாராவது சொல்லுங்க எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை பர்சன்ட்? ஹலோ ஹலோ 1900. 1000 எத்தனை பர்சன்ட்? 1000 numbers. 1000 means how many persons? 10 persons. புரிஞ்சுதா? இப்போ என்ன செய்யறேன், சைட்டோட கண்டிஷனை பொறுத்து இப்போ என்ன செய்யறேன் பாருங்க, 20% மேக்ஸிமம் பர்மிசபிள் கொடுத்துருக்க. இவங்களுக்கு டே வைஸும் போடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மேஷனோட சேலரி சாம்பிளுக்கு 600 rupees. என்ன டைம்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம்? ஹலோ 600 rupees per day. And then overtime rate per hour rate count பண்ணி போடணும். So 75 rupees. நீங்க டிஃபைன் பண்ற இடத்துல இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணணும். இங்க வந்து யூசேஜ் டைப்பை பொறுத்து இருக்கு. Start means payment should be paid at the starting stage. Understood? Hello? புரிஞ்சுதா? பேமெண்ட் பிகினிங்லேயே கொடுத்துருவோம். இல்லாட்டி ப்ரோரேட்டட்னா ஒர்க் ப்ராக்ரஸ் ஆக ப்ராக்ரஸிங் பேசிஸ்ல ஒர்க் பேசிஸ்ல கொடுக்கறது. எண்ட் மீன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி. அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ? Yes sir. சேம் கேஸ் பாத்தீங்கன்னா இங்க காலண்டர். இந்த இடத்துல வந்து ரிசோர்சஸ்க்கு மேக்ஸிமம் தனி காலண்டர் வச்சுக்கிறதுக்கு பாருங்க. அதுலயும் லேபருக்கு தனி காலண்டர் இருக்கணும், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனி காலண்டர் இருக்க மாதிரி பார்த்துங்க. காலண்டர் கிரியேட் பண்ற காலையில செக்ஷன்லயே சொல்லி கொடுத்துருக்கா. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, திரும்பவும் சொல்லித்தரேன். ஓகே, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. காலையில கிரியேட் பண்ற ஜெனரல் ஆஃபீஸ்னு ஒரு காலண்டர் கிரியேட் பண்ணிட்டு விட்டுட்டேன். அது ஜெனரல் ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கும். டாஸ்க்கு தனியா அசைன்மெண்ட்லாம், ரிசோர்சஸ்க்கு தனியா கொடுக்கலாம் காலண்டர். டாஸ்க்னா பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு 12 hours ஒர்க் பண்ணணும், பர்டிகுலர் ஆக்டிவிட்டிக்கு 8 hours அது தனியா கொடுத்துக்கலாம். ரிசோர்சஸ்ங்கிறது என்னன்னா இந்த ஒர்க்கை பேசிஸ் பண்ணி கொடுக்கறது. இப்ப சைட் இன்ஜினியர், site supervisor, work, labor category, site supervisor ஒரு சாம்பிளுக்கு 500 போடுறேன். இது 500 வச்சுங்க. இதுல 500ல 1000 போடுங்க. இதுல 10 பேர், இதுல 10 பேர் கொடுத்துக்கிறேன், பிரிச்சு கொடுக்குறேன். இவங்களுக்கு சைட் சூப்பர்வைசர் மந்த்லி சேலரி பேசிஸ்லயும் கொடுக்கலாம், டெய்லி பேசிஸ்லயும் கொடுக்கலாம். இதுல இவங்க என்ன செய்யற பாருங்க, மந்த்லி ஒரு understood boys? Yes sir. புரிஞ்சுதா? Yes sir, புரிஞ்சுது சார். அதே மாதிரி இங்க 75 ரூபாய் அவருக்கு சூப்பர்வைசருக்கு. அடுத்தது மேஷன், லேபர் கேட்டகரி. இவரை வந்து 10,000 போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் அலோவபிள் நான் இங்க கொடுக்குறேன். 10,000னா 100 மெம்பர்ஸ். நம்ம வந்து எவ்வளவு மேக்ஸிமம் இது இங்க எவ்வளவு மெம்பர்ஸ் ரஃபா கொடுக்கலாம். அங்க டாஸ்க்ல கொண்டு வரும்போது அதை அங்க நம்ம எடுத்துக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன பண்ண பாருங்க, இவருக்கு 600 rupees, so 75 rupees per hour.
ஓவர் டைம் ரேட். அடுத்தது மஸ்தார் லேபர், மஸ்தார் உமன். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சார் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கேன் சார், கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். ஆன்லைன் கிளாஸ் ப்ளீஸ், காலேஜ் அப்புறம் கூப்பிடுறேன். ஆன்லைன் கிளாஸ் ப்ளீஸ். ஹலோ பாய்ஸ், லைன்ல இருக்கீங்களா? Yes, sir. ஓகே, 20 மெம்பர்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. உங்களுக்கு சார் 60 அது rupees பெர்சன்டேஜ்ல இல்லாம நம்பர்ல கொடுக்க முடியுமா? கொடுக்கலாமே. நீங்க என்ன செய்யணும், இப்ப என்ன இருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா? ரிசோர்சஸ்ல போ, ஹியர் அட்வான்ஸ்ல போனீங்கன்னா இங்க இருக்கும் உனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல போயிட்டு ரிசோர்சஸ்க்கு பதிலா நம்பரா மாத்திக்கணும். பேஸ் செட்டிங்ஸ்ல மாத்தினா இங்க வந்துரும். ஓகே, புரிஞ்சுதா? Okay. இங்க ஷெட்யூல் இல்ல மோஸ்ட்லி அட்வான்ஸ் குள்ளார கொஞ்சம் ஓவனா பாருங்க. அதுல வந்து இருங்க, இதுல போய் மாத்தி வச்சுக்கிறோம். இப்ப பாருங்க 2000 மிஸ்டர் மென். நீங்க உங்களுக்கு இதே மாதிரி செய்யணும்னா நீங்க ஒவ்வொரு லேபரையும் நீங்க லிஸ்ட் போட்டு வச்சுக்கணும். யார் யாரு எங்க எங்க ஒர்க் பண்ண போறாங்க அவங்களோட லிஸ்ட் போட்டு வச்சுட்டு இங்க இருந்து அவங்கள கொண்டு வரணும். எம்இசட் மென். இதுல இன்னொரு விஷயம் இன்னும் மறந்துட்டேன், கோட். இது வந்து இந்த 10ங்கிறது 100ங்கிறது எப்படிங்கிறது பார்க்கணும். நம்பர்ஸ்ல பாக்குறியா இல்ல பர்சன்டேஜ்ல பாக்குறியான்னு பார்க்கணும். நம்பர்ஸ் போட்டுக்கோ. இங்க இவருக்கு சேலரி போட்டுருங்க. ஹலோ, புரிஞ்சுதாமா? Yes, sir. 50 rupees per hour, 35 rupees overtime rate. Extra if they are working. அவங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றதுக்கு இது. இதே மாதிரி கார்பெண்டர் ஹெல்ப்பர், எலக்ட்ரிஷியன் ஹெல்ப்பர், பிளம்பர் ஹெல்ப்பர், வெல்டர், டைல்ஸ் லேயர், வேற என்ன இருக்கு? புரிஞ்சுதாமா? இல்ல நான் போடணுமா, என்ட்ரி போடணுமா? ஹலோ, போதும் சார். இதுல வந்து இன்னும் மிஸ் ஆகக்கூடிய ரிசோர்சஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, கார்பெண்டர் ஹெல்ப்பர், எலக்ட்ரிஷியன் ஹெல்ப்பர், பிளம்பர் அதே மாதிரி வருவாங்க. அதை தவிர இது வெல்டர், ஃபிட்டர், டிசைன் சைட்ல போனீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன், மாடுலர், ஸ்ட்ரக்சரல் அனலைசர், டிசைன் மேனேஜர், எல்லா டேர்ம்ஸுமே நீங்க உள்ளார கொண்டு வந்தாகணும். புரிஞ்சுதா? ஆபீஸ் டிசைன் மேனேஜர், டிராஃப்ட்ஸ்மேன், மாடுலர் இவங்கெல்லாம் ஆபீஸ் ஜாபு. நான் சொன்னது இந்த சைட்டு எலக்ட்ரிஷியன் இதெல்லாம் வந்துட்டு சைட்ல வரக்கூடிய ஸ்டாஃப். நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ். இங்க பாத்தீங்க சிமெண்ட். ஏமா பிரஸ் பண்ணுங்க அந்த இடத்துல போய். சிமெண்ட் ரேட்டிங் வந்து சிமெண்ட் ரேட் என்ன, ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன? 450. அது பிராண்டை பொறுத்து இருக்கு பாத்துங்க. இங்க வந்து மேக்ஸிமம் அலோவபிள் பர்மிசபிள் கிடையாது. அடுத்தது சிமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? Bags or loads? பேக்ஸ். மோஸ்ட்லி பேக்ஸ். லோட்ஸ்ங்கிறது ரொம்ப ரேர். பெரிய சைட்டுக்கு லோட்ஸ்ல வரும். ஓகேயா?
Next is sand. Okay, sir. Okay, sir. Sand material. CFT தானே? CFT கொடுக்கலாம், லோட்லயும் கொடுக்கலாம். லோடுனா 15,000. per load. Okay. Hello. Yes, sir. Okay, sir. Okay, sir. அப்படி இல்லைன்னா CFT ல போட்டுக்கலாம். CFT means cubic feet. வால்யூம்ல கவுண்டிங் எடுப்பாங்க. அடுத்தது மேக்ஸிமம் சாண்ட் யூனிட்ல தான சார் டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேமா. நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா இது வேற என்ன நெக்ஸ்ட் பிரிக்ஸ் இல்ல கான்கிரீட் பிளாக்ஸ் போட்டுக்கலாம். அங்க என்ன யூஸ் பண்றீங்க? பிரிக்கா கான்கிரீட் பிளாக்கா? பிரிக். ஏன்னா பிரிக்ஸ் இருக்கு, கான்கிரீட் பிளாக்ஸும் வருது இப்போதைக்கு. both. லோட் எவ்வளவு? 3000 bricks ஒரு லோடு நினைக்கிறேன். லோட் ரேட் எவ்வளவு? Can anyone know? ஏன்னா 8 ரூபாய் நினைக்கிறேன். ஒரு நம்பர் 8 ரூபாய். 8 ரூபாயா 10 ரூபாயா? 8 ரூபா சார். புரியுதா? பிரிக்ஸ், சிமெண்ட், சாண்ட், அப்புறம் ஜெல்லி. கோர்ஸ் அக்ரிகேட். 0.5 ஜெல்லி. கொடுத்துக்கிறேன். இது CFT ரேட் போட்டாலும் சரி இல்ல லோடு பேசிஸ்ல போட்டாலும் சரி, இதோ ரெண்டு விதத்துல போடலாம். எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றீங்க? CFT ஆ லோடா? ஹலோ லோட். பாட்டி லோட். CFT கொடுத்துறேன். அடுத்தது டைல். ஹலோ டைல்ஸ் மெட்டீரியல்ஸ்ல வரும். டைல்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. மோஸ்ட்லி டைல்ஸ்ல SFT ல இருக்கணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் எத்தனை ரூபாங்கிறது ரேட்டு கொடுத்து போடணும். அது வந்து 2-3 வெரைட்டி இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஹால்ல ஒரு மாதிரி கொடுப்பாங்க, ரேட்டிங் சிஸ்டம் கொடுப்பாங்க. கிச்சனுக்கு ஒரு மாதிரி ரேட்டிங் சிஸ்டம் போகும். இல்ல ரெஸ்ட் ரூம்க்கு ஒரு மாதிரி ரேட்டிங் சிஸ்டம். அது வந்து ரேஞ்சஸ் இருக்கு. 150 ரூபாயிலிருந்து 600 1000 ரூபாய் வரையும் கூட போகலாம். டைல்ஸோட பேட்டர்னை பொறுத்தது. இல்ல கிரானைட் டைல்ஸ் இல்ல கிரானைட் சிஸ்டம். புரிஞ்சுதா? டைல்ஸ் இப்போ என்ன சாம்பிளுக்கு என்ன ரேட் கொடுக்கலாம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. SFT கொடுத்துக்கிறேன். SFT என்ன மீனிங் புரியுதா? ஸ்கொயர் ஃபீட். ஸ்கொயர் ஃபீட். இது எப்படி எடுப்பீங்க ஸ்கொயர் ஃபீட்? Can anyone explain to your students? ஏரியா ரூம். டைல்ஸ் வந்து 1/1 இருக்கு, 2/2 இருக்கு, 2/4, 4/4. 4/4 னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? 16 ஸ்கொயர் ஃபீட்டா? ஹலோ எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். 16 into 200 போட்டுக்கணும். அதே மாதிரி 2/2 னா 2 into 2 4, 4 into 200. புரிஞ்சுதா? எஸ் சார். இப்போ ஹாலோட ஏரியா எவ்வளவோ, இப்போ ஹாலுக்கு வந்து 12/15 ஃபீட்ஸ் ஹால் இருக்குன்னு வச்சுக்கோ. நீ வந்து ஏரியா போட்டுடணும். அந்த ஏரியா போட்டினா அந்த ஏரியாவுக்கு அதை கால்குலேட் பண்ணிடும். 10/15 நீ போட்டினா 150 ஸ்கொயர் ஃபீட்டா? எஸ் சார். ஹலோ சார். பாய்ஸ் புரிஞ்சுதா? புரியுது சார். புரியுது. 10 into 15 னா 150 ஸ்கொயர் ஃபீட் பிளஸ் 20% வேஸ்டேஜ் போட்டுக்கணும். 300 1500 plus 300 1800 னு போட்டுக்கணும். 1800 into 200 அது ரேட் எடுத்துக்கோ. அது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டைல்ஸோட ரேட்டா?
புரிஞ்சுதா? ஏன்னா டைல்ஸ் கட் பண்ணும் பொழுது பீஸ்லாம் டேமேஜ் ஆகும்ல. Yes, Hello? sir. அந்த வேஸ்டேஜ் எலிமெண்ட்ஸ் சேர்த்து தான் போடணும், அதுல லிஸ்ட்ல போடணும். என்ட்ரி போடும்போது டைல்ஸ் போட்டாச்சு. வேற என்ன ஐட்டம் சேர்க்கணும்? ஸ்டீல். மினிமம் 45,000ல இருந்து இருக்கு. என்ன யூனிட்? And எஸ், புரிஞ்சுதா? ஸோ லைக் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, நான் எசென்ஷியலான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன். சிமெண்ட், சாண்ட், ஜெல்லிலேயே 0.5 போட்டிருக்கோம், 0.75 ஒன்று இருக்கு. டைல்ஸ் போட்டாச்சு. இன்னும் உங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் இந்த ஃபார்மேட்ல சேர்த்துங்க. ரேட்டிங் சிஸ்டம் போட்டுங்க. அடுத்து ஜேசிபி. இந்த மெட்டீரியல்ஸ்ல வருமா, இதுல வரும்? ஹலோ சொல்லுங்கப்பா. equipment. மெட்டீரியல்ஸா? Equipment. ஜேசிபி மிக்சர், கான்கிரீட் மிக்சர், ட்ரைலர். Construction material. எக்யூப்மெண்ட்லாம் சார் வரும். என்னம்மா? Equipment. எக்யூப்மெண்ட்ஸ்ல வரும். இங்க எக்யூப்மெண்ட்ஸ்க்கு கேட்டகரி கிடையாது. என்ன பண்ணிக்கலாம்? மெட்டீரியல்ஸ் குள்ளார கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், காஸ்ட் குள்ளார கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். மெட்டீரியல்ஸ் குள்ளார நான் கொண்டு வந்துக்கிறேன். இது வந்து பெர் ஹவர் எவ்வளவு? பெர் டேவா பெர் ஹவரா? Per day sir. பெர் டே 2000 4000? 2000. புரிஞ்சுதா? மிக்சர், கான்கிரீட் மிக்சர். ஆக்சுவலா எக்யூப்மெண்ட்ல தான் வரும். நான் லேபர் கேட்டகரி. நான் லேபர்னா மெட்டீரியல்ஸ் குள்ளாரே கொண்டு வாங்க நீங்க. கான்கிரீட் மிக்சர் இது என்ன ரேட்? பெர் டே ரேட் தானே? 5000 10,000? ஹலோ ஹலோ, புரிஞ்சுதா புரியலையாமா? சரி, ஓகே. புரிஞ்சுது சார். சாம்பிளுக்கு 3000 போட்டுக்கிறேன்னு வச்சுங்க ரேட்டிங். இதெல்லாம் வந்து நம்பர்ஸ்ல போடுங்க. எத்தனை நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இதை யூஸ் பண்றோங்கிறது இருக்கு. அது தவிர காஸ்ட் பேமெண்ட், காஸ்ட் வைஸ் பேமெண்ட்டுக்கு என்ன பாத்தீங்கன்னா வீக்லி பே. இருக்கலாமா? ஹலோ Okay sir. ஸ்நாக்ஸ். இந்த சப்ளை நம்ம ஒர்க்குக்கு நடுவில் பிரேக்ல தருவாங்கல்ல ஸ்நாக்ஸ், அது காஸ்டிங் சிஸ்டம் போடுங்க. சேஃப்டி எக்யூப்மெண்ட், அந்த சைட்டுக்கு யூஸ் பண்ணவங்கள சேஃப்டி எக்யூப்மெண்ட். அது கிட்ல எவ்வளவு? ஷூ, ஜாக்கெட், கிளவுஸ் இதெல்லாம் சேர்த்து, சேஃப்டி ஷூ, ஜாக்கெட், கிளவுஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளவு ஒரு கிட்டு? 210ல இருந்து ஆரம்பிக்குது. காஸ்டிங்ல கொண்டு வந்துருங்க. புரிஞ்சுதா? ஹலோ Okay sir. என்னம்மா? Okay sir. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? லேடிஸ் சைடுல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல? எஸ் சார், புரிஞ்சது சார். So we are creating the resources now. இப்போ என்ன செய்யலாம்னா ரிசோர்சஸ் சீட்டுக்கு அப்புறம் கேண்டுக்குள்ளார போகிறதுக்கு இங்க இருக்கு பாருங்க மெயின் என்ட்ரி. என்ன ஆப்ஷன்? கேண்ட் சார்ட். பாத்தீங்கன்னா நான் என்ட்ரி போட்டிருக்க பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்ப நான் சாம்பிளுக்கு தான் ரிசோர்சஸ் போடுறேன். நான் வேணா உங்களுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் ஜனவரிலேயே வந்து சம் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ் அங்க கொடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இருக்கா? வேணுமா சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ்ல? ஹலோ கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கம்மா. சாம்பிள் ப்ராஜெக்ட் போடுங்க சார். சரி, நான் அனுப்பி வைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் அனுப்பி வைக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப ஆக்டிவிட்டி ஏக்கு நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன். இப்ப ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னாலே
என்ன இருக்கு? என்ன காலம்? Resources name. ரிசோர்சஸ் நேம்ஸ். இதுல வந்து என்னென்ன ரிசோர்சஸ் வேணுமோ அதை வந்து உள்ளார செலக்ட் பண்ணுங்க. சைட் இன்ஜினியர், சைட் சூப்பர்வைசர், ப்ராஜெக்ட் மேனேஜர். இது மாதிரி நான் டிக் அடிச்சேன்னா பாருங்க இருக்கா? தெரியுதாமா? இந்த டாஸ்க்கு நேரா பாருங்க. கேண்டில் அந்த டாஸ்க்கு நேரா பாருங்க. நான் அசைன் பண்ணிருக்க ரிசோர்சஸ் வந்திருக்கா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா. ஹலோ. எஸ் சார். இப்போ என்ன பண்ணலாம், கீழே போயிட்டு அதே மாதிரி டீட்டெயில்ல போயிட்டு டீட்டெயில்ஸ் எடுத்து விட்றாங்க. கொஞ்சம் இருங்க. கீழே வந்திருக்கு பாருங்க. ரிசோர்சஸ் ஷீட் வந்திருக்கா? ரிசோர்சஸ் அண்ட் ப்ரெடிஷர்ஸ், ரிசோர்சஸ் அண்ட் சக்சஸர்ஸ், 2 வகையில கிரியேட் பண்ணலாம். இங்க இருக்க பாருங்க. இப்ப பாருங்க எல்லாமே நான் வந்து ரேண்டமா போட்டதுனால ஒவ்வொரு யூனிட். ஹலோ ஹலோ புரிஞ்சுதாமா? ஒவ்வொரு யூனிட் இருக்கு. இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் எனக்கு 1 போதும். இப்போ பாத்தீங்கன்னா சைட் இன்ஜினியர் 2 யூனிட்டா மாத்துறேன். சைட் சூப்பர்வைசர் 2 யூனிட். புரிஞ்சுதா? அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ். பாய்ஸ் ஹலோ ஹலோ. ஓகே சார். இப்ப ஆக்டிவிட்டி பி குள்ள இருப்பாங்க. இன்னொரு வழி அசைன் பண்றது என்ன வழின்னு பாத்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிட்டேன் டாஸ்க, ரைட் கிளிக் பண்ணிருக்கேன். என்ன இருக்கு? அசைன் ரிசோர்சஸ். Assign resources. வேறதா தனி காலமா தனி பாக்ஸா வந்திருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கோ ஃபுல் லிஸ்டிங் இருக்கா? ஹலோ. இப்ப சாம்பிளுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் டிக் அடிச்சாலே 100 டேட்டோட வந்திருக்கு பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் சைட் சூப்பர்வைசர். சைட் இன்ஜினியர். இது வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இருக்கா? ஹலோ. மேஷன்ஸ் ஆர்மேஷன்ஸ் மஸ்தார். மென் 4 பேரு. bricks 0.5 load. So 0.5 now. So 500 to 400 300 bricks எனக்கு வேணும். ஹலோ.
ஹலோ, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா யாராவது. ஹலோ Okay, sir. சார் ஹலோ Yes, sir. Yes, sir. இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துங்க. பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா தெரியுதா? ஹலோ, இப்போ ஒரு டாஸ்க்கு இதை செஞ்சுட்டு அசைன் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. என்ன ப்ராப்ளம்? க்ளோஸ். இப்போ பாருங்க அசைன் ஆயிடுச்சா? அதே மாதிரி ஆக்டிவிட்டி சி இங்கே இந்த கூட எடுக்கலாம். நான் வந்து இந்த என்ட்ரி டேபிள்ல இருந்து எடுக்கிறேன் பாருங்க. மேஷன் ஃபர்ஸ்ட் ஜெனரலா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. Next. புரிஞ்சுதாப்பா? ஹலோ ஹலோ ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா. ஹலோ Yes, sir. Yes, sir. Yes, sir. ஹலோ, இப்போ இந்த 3 வழியில எங்க வேணாலும் அசைன் பண்ணலாம், யார் வேணாலும். பண்ணியாச்சா? பட் வந்து Sir. காஸ்டிங் தெரியல. ஹலோ, ரேட் தெரியல, எவ்வளவு வந்திருக்குன்னு தெரிஞ்சதா? இல்ல சார், தெரியல. உங்களுக்கு ரேட் அது எவ்வளவு வந்திருக்குன்னு தெரிஞ்சதா? அந்த ஒவ்வொரு டாஸ்க் வைஸ் தெரியல இல்ல? தெரியல சார், தெரியல. இவ என்ன செய்ய பாருங்க, இங்க பாருங்க. இங்க மேல இருக்கு பாருக்கீங்களா எம்டி கார்னர் செல் ஐடிக்கு கீழே. பாய்ஸ் கவனிச்சிங்களா? இங்க செலக்ட் பண்ணிருக்கடா. பாய் கவனிச்சிங்களா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. சார், அங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. காஸ்ட். காஸ்ட்னு ஒண்ணு இருக்கா? இங்க பாருங்க. தெரியுதா தம்பி? ஹலோ எஸ் சார். ஓகே சார். ஹலோ. Yes, sir. ஸோ ஆக்டிவிட்டி ஏ 14,000 டோட்டல் காஸ்ட். இதுல வந்து 14,000 பேஸ் லைன் காஸ்ட். நம்ம வந்து செட் பண்ணி ஒர்க் ப்ராக்ரஸ் ஆகும்போது பேஸ் லைன் வேரியன்ஸும் வரும். ஆக்சுவல்ங்கிறது ஒர்க் ட்ராக் ஆக இங்க அப்டேட் ஆயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பிக்கு 58,330. ஆக்டிவிட்டி சிக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 88,900 ருபீஸ். புரிஞ்சுதா இல்லையா? ஹலோ. ஓகே சார். இது ரேட்டிங் சிஸ்டம். இது நார்மலா இல்ல ஒர்க் பேசிஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க. Summary. பாருங்க, இந்த ஷெட்யூலிங்கும் கிடைக்கும், சைமல்டேனியஸா உங்களுக்கு காஸ்டிங்கும் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா எத்தனை நாள் ஒர்க் அந்த ஒர்க் நடக்க போகுது. அப்படியே பாருங்க சைட்ல ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட்,
கம்ப்ளீஷன். இப்போ அது இன்னும் ஒர்க் நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு போகல. காஸ்டிங் 88,900. வேரியேஷன்ஸ்னா சாரி ஒர்க்குங்கிறது 480 ஹவர். எத்தனை நாள்? 12 days 450 48 hours ஒர்க் ஹவர்ஸ் செய்ய போகுது. சொல்லுதா? ஹலோ ஹலோ ஓகே சார். கிளியரா? sir. அப்படி இல்லையா ஒர்க்கை மட்டும் தனியா பார்க்கணும்னா இங்க பாருங்க, ஒர்க்ல போய் பாருங்க. ஸ்ரீதர் யாரு? காலையில கேட்டது டவுட் கேட்டார் போல இருக்கு. பேஸ் லைன் டேட்டா எப்படி செட் பண்றதுன்னு இதோ இங்க பாத்தீங்களா? இந்த இடத்துலயும் இருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு ஈவினிங்ல நாளைக்கு சொல்றேன். ஹலோ தெரியுதுங்களா? இல்ல நார்மலா வரணும்னா என்ட்ரிக்குள்ளார வாங்க, நார்மல் ஆயிடும். இல்ல ஷெட்யூலிங், ஒர்க் ஷெட்யூலிங் எவ்வளவு நேரம் ஒர்க் ஷெட் பண்ணிருக்கோங்கிறது. இந்த வேரியேஷன்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. காஸ்ட், சம்மரி போத் ஷெட்யூலிங் அண்ட் எவ்ரிதிங் வில் கம். அடுத்தது ஒர்க் பேசிஸ், அடுத்தது யூசேஜ்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கு, அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து செக் அவுட் பண்றதுக்கு செய்வாங்க. மோஸ்ட்லி ப்ராஜெக்ட் காஸ்டிங்க்கு இந்த காஸ்ட் யூஸ் பண்ணுங்க. டவுட் இருக்கா இல்லையா? ஹலோ ஹலோ Yes, sir. கிளியரா? டவுட் இருக்கா? இப்ப 2 செக்ஷன் முடிச்சிருக்கோம். ஷெட்யூலிங் முடிச்சிட்டோம். மொத்தம் அதாவது 2 மேஜர் போர்ஷன் முடிச்சிருக்கோம். பிளானிங் செக்டார்ல ஷெட்யூலிங் முடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் டியூரேஷன்ஸ் எப்படி எடுக்கணும் அதை முடிச்சிருக்கோம். அடுத்தது காஸ்டிங், எவ்வளவு காஸ்ட் ஆகுதுங்கிறதை கண்டுபிடிச்சாச்சு. சப்போஸ் இதுலயே எனக்கு காஸ்ட் வேணும்னா இங்க இருக்கு பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க எதுக்கு அப்புறம் அந்த காஸ்டிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போயிடுங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வேணும், நியூ காலம் என்ன இருக்கு? ஹலோ காலம் சொல்லுதா? column. இதுல இருங்கப்பா, காஸ்ட்னு ஒரு கால சேர்த்திருக்கேன் பாருங்க, வந்திருக்காமா? நம்ம சரியாவும் சேர்க்கலாம். பட் ஒரு கண்டிஷன் என்னன்னா, அதை வந்து எக்ஸல்ல இருக்க மாதிரி டெலிட்லாம் பண்ண முடியாது. ஹைட் வேணா பண்ணி வைக்கலாம். ஓகே ஓகே Okay, sir. பாய்ஸ் பாய்ஸ் Okay, sir. ஓகே சார். ஓகே சார். ஓகே. கேர்ள் செக்ஷன், Okay, sir. Okay, sir. கேர்ள் செக்ஷன், கேர்ள்ஸ் சைடு இன்னும் கொஞ்சம் தான் புரியலையாமா? ஹலோ ஹலோ கேர்ள்ஸ் சைடு சைலண்டா இருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் சைடு பார்க்கலாம். சரி, இதுல இருந்து என்ன அனலைஸ் பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் क्वेश्चन, வாட் we are going to analyze from this one? உங்களுக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா இந்த அசைன் பண்ணிருக்க ஏரியால இருந்து?
கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன செய்ய போறேன்னா, இங்க பாருங்க, இந்த ரிசோர்சஸ்ல ரிசோர்ஸ் யூசேஜ் அப்படி இல்லை, கீழே வாங்க, இந்த வியூல என்ன இருக்கு பாருங்க, ரிசோர்ஸ் ஃபாரம், ரிசோர்ஸ் கிராஃப்லாம் இருக்கா? ஹலோ, அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க, இந்த கேண்ட கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பாருங்க, மோர் வியூஸ், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதை இருக்கா? ரிசோர்ஸ் சீட், ரிசோர்ஸ் யூசேஜ் தெரியுதாமா? தெரியுது சார். ரிசோர்ஸ் ஃபாரம், ரிசோர்ஸ் அலோகேஷன் தெரிஞ்சதா? எக்ஸாம்பிள் ரிசோர்ஸ் யூசேஜ் எடுத்துக்கோம். ரிசோர்ஸ் யூசேஜ் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்க. தெரியுது பாருங்க, இது வந்து ஒரு ரிசோர்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த டாஸ்க்குக்கெல்லாம் அசைன் ஆகிருக்குங்கிறது இது காட்டும். எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் மேனேஜர் பாருங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் காட்டுதா? ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏ 40 ஹவர்ஸ், ஆக்டிவிட்டி பி 40 ஹவர்ஸ். நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி விட்டு பாருங்க. இது தெரியுது பாருங்க, போகுதா? எந்தெந்த ஏரியாவில் அவர் யூஸ் பண்றோங்கிறது. ஹலோ, ஒர்க்கிங் ஹவர்ஸ் சொல்லுதா? அதில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமும் தெரியுதா? டிஃப்ரெண்டா ஏதாவது தெரியுதா? இந்த 16H பாருங்க, ரெட் கலர்ல இருக்கு சார். ரெட் கலர் என்ன மீனிங்? ஓவர் டைம் சார். டைமா சார்? ஓவர் அலோகேஷன். நம்ம கிரியேட் பண்ணிருக்க அளவை தாண்டி யூஸ் பண்றோம்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அதே மாதிரி கீழே ஒவ்வொரு ரிசோர்ஸஸும் மூவ் பண்ணுங்க. மாஸ்டர் மெனு பாருங்க, போட்டுதா? என்ன தம்பி, தெரியுதா தம்பி? தெரியுது சார். 288 ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஆக்டிவிட்டி பில 192 ஹவர்ஸும், ஆக்டிவிட்டி சில 96 ஹவர்ஸும் பயன்படுத்துறோமா? ஓகே ஓகே சார். இது மாதிரி செக் பண்ணணும். இது வந்து ரிசோர்ஸை பேஸ் பண்ணது, ரிசோர்ஸ் யூசேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோ, கீழே ஸ்க்ரோல் பண்ணு, ரிசோர்ஸ் கிராஃப் ஷீட் ஃபார்மேட்ல வருவார். லீனா தெரியும் நினைக்கிறேன் இப்போ உனக்கு. பாய்ஸ், ஓவர் அலோகேஷன் ஹியர் இந்த இடத்துல வந்து ஒரு 100% ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இது வந்து நார்மல் அலோகேஷன், இதுக்கு மேல போயிருக்கிறது ஓவர் அலோகேஷன் சொல்றது. ஓகே ஓகே சார். இது வந்து ரிசோர்ஸ், என்னது, ரிசோர்ஸ் கிராஃப். நம்ம ரிசோர்ஸ் கரெக்டா கொடுத்துருக்கோமான்னு செக் பண்றது. இல்ல இன்னொரு வழியிலையும் பார்க்கலாம். இது என்னது, ரிசோர்ஸ் ஃபாரம். இதுல வந்து டீடைல்ஸ் எடுத்து விட்டுருங்க. இங்க வந்து நேம் இருக்கா, ஃபார்ம் ரூபத்துல வந்து பாருங்க. நெக்ஸ்ட் வேணும்னா நெக்ஸ்ட், ப்ரீவியஸ். ஒவ்வொரு ரிசோர்ஸா மூவ் பண்ணி பார்க்கலாம், எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு எந்தெந்த ரிசோர்ஸஸை பயன்படுத்துறோம். சரி சார், நோ. இது வந்து கிராஃப் ஃபார்ம். இதுலயே வந்து ரிசோர்ஸ் கிராஃப்னு போனீங்கன்னா கிராஃப் ஷீட் வடிவத்தில் இருக்கும். இதுல வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா மூவ் பண்ணுங்க.
எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு ரிசோர்ஸஸும் அலோகேட் ஆயிருக்கு. அதுல ப்ளூ கலர் இஸ் நார்மல் அலோகேஷன், ரெட் கலர் இஸ் ஓவர் அலோகேஷன். புரிஞ்சுதா? ஹலோ ஹலோ பாய் வாய்ஸ் புரிஞ்சுதா? இது மாதிரி தெரிஞ்சுக்கணும். டாஸ்க் பேசிஸ்ல பாக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோ. என்ன இருக்கு? ரிசோர்ஸ் யூசேஜ், இது யூசேஜ் பேசிஸ்ல இது முதல்ல பார்த்துட்டோம். இங்க மேல நோக்குங்க. டாஸ்க் யூசேஜ் ஒரு டைம் வருது பாரு. டாஸ்க் வைஸ் எந்தெந்த ரிசோர்ஸ் பயன்படுது, இது டாஸ்க் வைஸ் சொல். ஆக்டிவிட்டி ஏக்கு என்ன ரிசோர்ஸ் எவ்வளவு நேரம் பயன்படுத்துறோம் சொல்லுதா? ஹலோ, இந்த இடத்துல சாப் கலர்ல ஒரு பொம்மை நிக்குது பாருங்க. அந்த இடத்துல கண்ட்ரோல் கொண்டு போனீங்கன்னா என்ன சொல்லுது பாருங்க. ரெட் கலர்ல ஒரு இண்டிகேஷன் வருது பாருங்க. ஓவர் அலோகேஷன். இப்ப இந்த ஸ்க்ரோல் லேயர்ஸா நகர்த்தி பாருங்க. இந்த இடத்துல இது வந்து சொல்லுங்க எந்தெந்த ஏரியால யார் யார எங்க பயன்படுத்துறாங்க. இதே மாதிரி இங்க இது வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட். அதாவது இது டாஸ்க் ஷீட்ல போனீங்கனாலும் பார்க்கணும். சரி, இப்ப எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்? நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த டாஸ்க் ஃபாரம்னு ஒரு கண்ட்ரோல் வருது பாரு. அந்த டாஸ்க் வைஸ் எடு. நெக்ஸ்ட் கொடு. வருதா? ஹலோ ஹலோ சார் இப்ப என்ன செய்ய போறோம்? ஜஸ்ட் என்னென்ன செஞ்சிருக்காங்க பார்த்துட்டோம். இப்ப என்ன செய்யணும்? இப்ப வந்து ரிசோர்ஸ் வெர்சஸ் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும். ரிசோர்சஸ் எவ்வளவு மேன் பவர் யூஸ் பண்றோங்கிறத நான் கொடுத்துட்டேன். இதை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். இதுக்கு என்ன செய்யலாம்னா, ஒரு டாஸ்க் எடுத்துக்கோ. இன்ஃபர்மேஷன் கிளியர் வா. இங்க அட்வான்ஸுக்குள்ளார வந்தீங்கன்னா இங்க ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கானுங்க பாரு. என்னது? ஹலோ, டாஸ்க் டைப் ஃபிக்ஸட் யூனிட்ஸ். இங்க எஃபெக்ட் டிரைவன் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கானா? எஸ் சார். எஃபெக்ட் டிரைவனை டிக் பண்ணாத. இங்க 3 கண்ட்ரோல் வச்சிருக்கானுங்க பாரு. என்ன வச்சிருக்கானுங்க? ஃபிக்ஸ்ட் டியூரேஷன், ஃபிக்ஸ்ட் யூனிட், ஃபிக்ஸ்ட் ஒர்க். ஃபிக்ஸட் யூனிட்னா நீ 5 days 10 days ஒர்க் டியூரேஷன் தெரியல. 5 days 10 days னு சொல்லிட்டு some duration you are entering the duration column. எஸ் சார், அது வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும். ரிசோர்ஸஸை நீ அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டுட்? ரிசோர்ஸஸை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸ் அந்த பர்டிகுலர் டியூரேஷனுக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணணும்னு மீனிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் யூனிட்ஸ்னா ரிசோர்ஸ் யூனிட்ஸை ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு டியூரேஷனை மாத்திக்கலாம். இஃப் ப்ராஜெக்ட் பீப்புள் அலோஸ், அந்த ப்ராஜெக்ட் பீப்புளோட கன்ஸ்டன்ட் பொறுத்தது அது. அடுத்தது ஃபிக்ஸட் ஒர்க்கிங் ஹவர். 480 hours தான் எனக்கு கான்ஸ்டன்ட், இல்ல அந்த பர்டிகுலர் ஹவர்ஸ் எனக்கு கான்ஸ்டன்ட்னா என்ன செய்யணும் சொல்லுமா? ஃபிக்ஸட் டியூரேஷன் மாத்திக்கலாமா? இப்ப நான் என்ன செய்யறேன் பாரு. ஹலோ ஹலோ சார் கேக்குதா? இப்ப வந்து 2 சிம்பிளா பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா,
இப்போ வந்து ஏற்கனவே ரிசோர்ஸ் ஷீட்ல போய் பார்த்துட்டோம் நம்ம எந்த இடத்துல ஓவர் அலகேஷன் இருக்குங்கிறத பார்த்தோமா இல்லையா? நான் டீ பிரேக்கா ரிசோர்ஸ் கிராஃப்ல போய் பாருங்க, இந்த இடத்துல தெரிஞ்சிருது. டாஸ்க் ஷீட்ல இருக்கு. தெரியுதா? ப்ராஜெக்ட் மேனேஜர் ஓவர் அலகேட் ஆயிருக்காரு. ஓகேயா? ஹலோ, ஓகே சார். எஸ் சார். இப்ப என்ன செய்ய போறேன்னா இங்க செக் பண்ணி பார்க்கணும் எந்தெந்த யூனிட் வந்து அதிகமா அலகேட் ஆயிருக்கோ இங்கேயே ரெட் கலர்ல இண்டிகேட் ஆயிடும். எது ஓவர் அலகேட் ஆயிருக்கு சொல்லு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஷீட்ல இருந்து, இந்த ரிசோர்ஸ் ஷீட்ல இருந்து. ப்ராஜெக்ட் மேனேஜரோ மஸ்தூர் மென்னு. இப்ப வந்து ரெண்டு விதமா பண்ணலாம். இப்ப வந்து நான் பண்ணிருக்க மிஸ்டேக் என்னன்னா மென்ஸ் மஸ்தார் மென்ஸ் லேபர் நான் வந்து சரியா போச்சா? Now it is clear. Now it is clear. எஸ் சார். எஸ் சார். ஸோ இப்போ வந்து மென்ஸ் மஸ்தார் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எவர் இட் இஸ் காட் கிளியர், எல்லா இடத்துலையும் கிளியர் ஆகிடும். அப்படி இல்லையா இன்னொரு வழி இருக்கு அதுக்கு. இதே என்ட்ரி கேண்ட் என்ட்ரிக்குள்ளார வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் எல்லா இடத்துலையுமே எக்ஸஸாக இருக்காங்க. ஹலோ, இந்த இடத்துல வந்து என்ன செய்யறேன் பார். ஆமா சார். இந்த ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு பதிலா சார் சொல்லுங்க, உங்க சஜஷன் சொல்லுங்க. நான் சீனியர் இன்ஜினியரை கொண்டு போயிடுவேன் அந்த இடத்துல. அட்ஜஸ்ட்மெண்ட் புரியுதா இல்லையா? டெப்டி ப்ராஜெக்ட் மேனேஜரோ இல்ல சீனியர் இன்ஜினியரோ சப்ஸ்டிட்யூட் அந்த இடத்துல கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜர் ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகே, பாருங்க என்னாச்சு. தம்பி, ஹலோ, யாராவது லைன்ல இருக்கீங்களாப்பா? சொல்லுங்க சார். ஓகே இப்ப நான் வந்து ஒரு டாஸ்க் பேக்கி நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் எடுத்துட்டு சீனியர் இன்ஜினியர் போட்டேன். மேல இருக்க ரெட் கலர் பட்டன் மறைஞ்சிருச்சா? ஆமா சார். ரெட் கலர் பட்டன் மறைஞ்சிருக்கு பாரு. என்னன்னா சப்ஸ்டிட்யூட் பர்சனை வேற ஒருத்தருக்கு கொடுக்கும்போது இது மாதிரி ஒன்று நடக்கும். இப்போ நான் வந்து திரும்ப அதே ப்ராஜெக்ட் மேனேஜர் எனக்கு கொண்டாந்து வைக்கிறேன் பாரு. கான்செப்ட் புரியுதா? ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். இது ஒரு விதம். By adjusting the manpower, that is by adjusting the resources, we can control the இந்த மாதிரி ஓவர் அலோகேஷன் நம்ம கிளியரன்ஸ் கொடுக்க முடியும். அப்படி இல்லையா இப்போ இந்த ஆக்டிவிட்டி பி இருக்கு தெரியுதா? லிசன், என்ன செய்யற ஆக்டிவிட்டி பி கொடுத்துட்டு இங்க பாருங்க டாஸ்க்குள்ளார வாங்க. என்ன கண்ட்ரோல் கொடுத்துருக்கான் பாருங்க. ஸ்ப்ளிட் டாஸ்க். எஸ், இப்போ ஒரு டாஸ்க் எனக்கு சப்ஸ்டிட்யூட் தேவையில்லை, அதாவது ஒரு டாஸ்க்கை நான் வந்து டிலே பண்ணாலும் எனக்கு கேள்வி கிடையாது. நம்ம என்ன செய்வோம்னா கான்செப்ட் புரியுதா? கான்செப்ட் புரியுதா? அந்த நடுவுல ஒரு டாட் விழுந்திருக்கு, தெரிஞ்சதா? நடுவுல ஒரு டாட் விழுவுதா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். What's the meaning of that dots? Delay task. Divided.
2 or 3 days if I can stop இந்த 3 நாள் 2 நாள் 3 நாள் நான் ஒர்க் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம்னா நான் என்ன பண்ணிடுவேன் அந்த இடத்துல டாட் வச்சிருங்க. அந்த ஒர்க்கை நிறுத்தி வச்சிருவோம். நிறுத்தி வச்சாங்கன்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரிசோர்ஸஸும் எல்லாமே 3 or 4 days தள்ளி போயிடும். ஓகே எஸ் சார். இப்படியும் பண்ணலாம். ஒன்னு டாஸ்க்ல உள்ள ரிசோர்ஸஸ் கண்ட்ரோல் பண்ணி பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். இங்க பாரு, இப்போ இன்னொன்னு பண்றேன் பாரு. இப்போ நான் உனக்கு செஞ்சு காட்டினால அட்வான்ஸ்டு டேப்ல இன்ஃபர்மேஷன்ஸ் அட்வான்ஸ்டு டேப் என்ன பண்ணோம் இந்த இடத்துல ஃபிக்ஸட் யூனிட்ஸ்னு வச்சுட்டேனா. ஹலோ பாஸ் சொல்லுங்க சார். பாக்குறீங்களா? ஃபிக்ஸட் யூனிட்ஸ்னு வந்த பிறகு யூனிட்ஸ் ஃபிக்ஸட் இல்லைன்னா ஃபிக்ஸட் டியூரேஷன் கொடுத்துருவாங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன் இன்ஃபர்மேஷன்ல மீனிங் என்ன 8 டேஸ்க்கு 8 டேஸ் நான் கம்பல்சரி கிளாஸ் அதாவது ஒர்க் முடிச்சாகணும். புரிஞ்சுதா? ஹலோ ஹலோ Yes, sir. ஹியர் என்ன பண்ணிக்கலாம்னா இருக்காருங்க ஒன்னு டபுள் ஆக்கிடுங்க இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் டபுள். இப்ப என்ன இருக்கு பாருங்க, ஓகே என்ன நடந்திருக்கு? நான் வந்து மேன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டேன். ஸோ இங்க இல்லைன்னா கூட இதுலயே போய் பாருங்க தெரியும். ஹலோ இன்க்ரீஸ் வந்துட்டு என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது மேட்ச் பண்ணிக்கும் அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ். புரிஞ்சுதா? டியூரேஷனை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு மிச்சத்தை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதுதான் நான் சொன்னது. ஆர் இப்ப என்ன செய்ய போறேன்னா இங்க பாத்துக்கோ, இன்ஃபர்மேஷன் யூனிட் எனக்கு கான்ஸ்டன்டா வேணும், இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் கான்ஸ்டன்ட். இப்ப வந்து ஒர்க் ஷெட்யூல்ல கொடுத்துடலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் கான்ஸ்டன்ட்னா மீனிங் என்ன தம்பி? ஹலோ இப்ப என்ன செய்ய போறோம்னா இங்க சைடுல பாத்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸ் ஷீட்ல யூனிட்ஸ் அண்ட் ஒர்க்னு கொடுத்திருக்கா பாய்ஸ்? எஸ் சார். இருக்கீங்களா? எல்லாரும் Yes, sir. போயாச்சம்மா? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா. இப்ப வந்து இத கான்ஸ்டன்ட் ஆக்கிக்கிட்டு இங்க பாருங்க, நான் இங்க வேரி பண்ணி எடுத்துக்கலாம். இங்க வேரி பண்ணி எடுத்தேன்னா சேம் ஃபிக்ஸட் ஹவர்ஸ்ல. ஹலோ ஹலோ இருக்கு யாராவது லைன்ல கிளாஸ் கவனிக்கிறீங்களாப்பா? சொல்லுங்க சார். எஸ் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்பா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒன்னு டியூரேஷனை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிருக்கோம்? 8 ஹவர்ஸ் தானே? ஆமா சார். by adjusting this 8 hours into number of hours 12 hours 13 hours adjust பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து குறிப்பிட்ட டியூரேஷன்ல ஒர்க் முடிக்கலாம். ஹலோ சார். நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னா ஃபிக்ஸட் யூனிட்ஸ். ஃபிக்ஸட் யூனிட்ஸ்னா அந்த ரிசோர்சஸ் 10 மேஷன் ஒரு சைட் இன்ஜினியர் ஒரு சைட் சூப்பர்வைசர் அலோகேட் பண்ணனும்னு வெச்சுக்கோ.
இதே ரிசோர்ஸஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் த டியூரேஷன் அண்ட் ஒர்க்கிங் டைம். கொஞ்சம் தான் புரியலையா? என்ன பிரேக் வேணுமா? பிரேக் வேணுமா? ஹலோ எஸ் சார். என்ன செய்யலைன்னா 3 கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டைம் கன்ஸ்டன்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஒன்று டைமு, ஒர்க், டியூரேஷன். இது ரிசோர்ஸ் யூனிட். ரிசோர்ஸ் யூனிட்டை வச்சு நீ என்ன பண்ணலாம், டியூரேஷனையும் ஒர்க்கிங் ஹவர்ஸையும் மாற்றி எடுத்துக்கலாம். இன்னொன்று 8 இப்போ உனக்கு ப்ராஜெக்ட் 60 நாள்னா 60 நாளைக்குள்ளார முடிச்சாகணும் போது நீ என்ன பண்ணுவ? சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன். 60 days தான் உனக்கு கொடுத்துருக்க டியூரேஷன். ஆனால் வந்துட்டு சம் டைம் டிலே ஏற்படுது, சம் கலாமிட்டியோ வேற ரீசன்னால டிலே வந்துருச்சு. நீ என்ன பண்ணுவ? இல்ல அப்ப என்ன செய்யணும்? 60 daysக்குள்ளாரே ஒர்க் முடிக்கணும். அதே சமயம் ஒரு 5 days 3 days ஒர்க் வந்து நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணுவ? அந்த 60 daysக்குள்ளார 3 days வந்து நம்ம ஏற்கனவே டிலே பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒர்க்கை. என்ன பண்ணுவ? Working Yes, you are right. That is the called as work adjustment. Fixed duration and adjusting that units, resource units and resource units adjust பண்ணி working hours increase பண்ணி பண்ணலாம். அந்த working hours increase பண்றதுக்கு இங்க கொடுத்திருக்காங்க பாரு. இங்க கொடுதா adjust பண்றேன் பாரு working hour. தெரிஞ்சுதா? ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒன்றும் ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது. செக் பண்ணுங்க. இது மாதிரி இது வந்து ஒர்க் அட்ஜஸ்ட் பண்றது. இங்க வந்து யூனிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்றது. இப்ப 600 இருக்கா? ஹலோ எஸ் சார். இந்த 1100 இருக்குல்ல, இது வந்து 11 பேர் ஒர்க் பண்ற கணக்கு. இப்ப எக்ஸாம்பிள் மெஸ்தார்மன், இப்ப வந்து விமன் மெஸ்தார்மன் 450 இருக்கு. இப்ப என்ன செய்யறேன்? 700. இப்ப என்ன ஆகும்? சொல்லுங்கம்மா, பிராக்டிகல் கான்செப்ட். இப்ப டபுள் லேபர், ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆல்சோ எக்ஸ்டெண்டட். இப்ப என்ன ஆகுது? பதில் சொல்லுங்கம்மா. டேஸ் அட்ஜஸ்ட் ஆகும் சார், டேஸ். சோ இந்த ஸ்பெசிஃபைட் பீரியட் நம்மளால ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட முடியுமா? ஹலோ, ஸ்பெசிஃபைட் பீரியட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட முடியுமா? முடியும் சார். இதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்றது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 3 இதை வந்து இந்த இடத்துல என்ன, திரும்ப உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன், கன்ஃபியூஸ் பண்றக்கூடியது தான். அது இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு இங்க இருக்கு பாருங்க, அட்வான்ஸ்ட்ல என்ன இருக்கு? டாஸ்க் டைப் கொடுத்துருக்காங்களா? ஃபிக்ஸ்ட் ஒர்க், ஃபிக்ஸட் டியூரேஷன், ஃபிக்ஸட் யூனிட், ஃபிக்ஸட் ஒர்க். ஃபிக்ஸட் டியூரேஷன்னா ஒர்க்கிங் டேஸ் ஃபிக்ஸட் ஆயிடும். ஓகே, ஹலோ ஹலோ. அதே மாதிரி இதே இது ஃபிக்ஸட் ஒர்க்னு கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கான்ஸ்டன்ட், டியூரேஷன் நான் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ரிசோர்ஸஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபிக்ஸட் யூனிட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ரிசோர்ஸோட எண்ணிக்கையே கூட்டி குறைச்சி நீ வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மேட்ச் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இது வந்து சைட்டோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்கம்மா. ரிசோர்ஸ் அலோகேட் பண்ண பிறகு செய்ய வேண்டிய ஒர்க் இது. ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணும்போது ஒரு ஒர்க்குக்கு 10 மேன் பவர், 10 மேஷன், 5 இது மாதிரி செட்டன் லேபர்ஸ் நீ அசைன் பண்ணியிருப்ப. அப்புறமா என்ன செய்வாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் வில் ஆஸ்க், சப்போஸ் இது மாதிரி ஃபிளக்சுவேஷன் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே பிளான் பண்ணுவாங்க.
like this. That is called as prior planning. Understood? Hello? Yes, sir. இன்னொரு கண்டிஷன்லயும் பண்ணலாம். மழைக்காலம், that is summer season. இது மழைக்காலத்திலயும் என்ன பிரச்சனை வரும்? கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பர்டிகுலர்லி கன்ஸ்ட்ரக்ஷன். மழைக்காலம், வெயில் காலம், நல்ல சித்திரை மாசம், மே மாசம், அதே மாதிரி அக்டோபர் நவம்பர், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் என்ன பிரச்சனை வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரையிலும்? ஹலோ ஹலோ ரெயின் சொல்லுங்க சார், சொல்லுங்க. ரெயின் ஹெவியா சொல்லுங்க சார். இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஒண்ணு சார். வந்து லேபர்ஸ் வரமாட்டாங்க, இன்னொன்னு மெட்டீரியல் காஸ்ட் டபுள் ஆகி நின்றுடும். கரண்ட்ல இருந்து கிடைக்காது, எல்லாமே டபுள் ஆகும். அந்த நேரத்துல என்ன செய்வாங்க, ஒர்க் 7 முடிக்கணுங்கிறதுக்காக முடிப்பாங்க. இன்னொன்னு மே மாசம், ஆகஸ்ட் மாசம், டிசம்பர் மாசம் நம்ம ஹிந்து சிஸ்டத்துல ஒரு நடைமுறை உண்டு, இந்தியன் சிஸ்டத்துல. என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஜென்ஸ் சைடு, லேடி சைடு. லேடிஸ் சைடு, ஏன் லேடி சைடு ரொம்ப மௌனமா இருக்காங்க? லேசா குரல் கொடுங்க. இருக்காங்களா இல்லையா? பாய்ஸ் என்ன ரீசன் தெரியுமாமா? ஹலோ, மே மாசம் என்ன பிரச்சனைமா? ஹலோ, சித்திரை மாசம், தமிழ்ல சொன்ன சித்திரை, புரட்டாசி, மார்கழி. கணக்கு தெரியுமா தெரியாதா? வாய் சொல்லுங்கம்மா. பாய் Yes, தெரியுமா sir. தெரியாதம்மா? டெம்பரேச்சர். ஒன்னு டெம்பரேச்சர், செகண்ட் வந்து ஹிந்துசத்துல அந்த 3 பீரியட்லயும் வந்து நல்ல காரியங்கள், வீட்டு விசேஷங்கள், அதாவது கிரக பிரவேசம் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்வாங்க, சித்திரை மாசத்துக்கு முன்னாடியே செய்யணும். அதே மாதிரி புரட்டாசி மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்பாங்க, இல்ல மார்கழி மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. ஒண்ணு மார்கழி மாசம் வந்துச்சுன்னா அந்த 1 மந்த் போஸ்ட்போன் பண்ணி தான் அந்த காரியத்தை வைப்பாங்க. அதனால என்ன செய்வாங்க, மார்கழி மாசம் நம்ம ப்ராஜெக்ட் பீரியட்ல மார்கழி மாசமோ புரட்டாசி மாசமோ சித்திரை மாசம், அந்த 3 மாசம் கிராஸ் ஆனிச்சுன்னா என்ன மாசம் என்ன செய்வாங்க சொல்லுப்பா? போஸ்ட்போன் பண்ணுவாங்க, இல்லாட்டி ப்ரிபோன் பண்ணிடுவாங்க. ப்ரிபோன் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? முன்னாடியே முன்னாடியே வச்சிரும். வைக்கிறது. சொல்லுமா. முன்னாடியே முன்னாடியே ஒர்க் ஃபாஸ்டா முடிச்சு சித்திரை மாசம் அந்த 3 மாசம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீட்டு கிரக பிரவேசத்தை முடிக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. புரிஞ்சுதா? அப்ப என்ன செய்யணும், நம்ம போட்ட நார்மல் ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஃபாஸ்டா பண்ணி ஒரு 15 டேஸோ 20 டேஸோ 7 முடிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். கான்செப்ட் புரியுதா புரியலையா? எத்தனை நாள் இந்த மாசத்துல கிராஸ் ஆகுதோ அத்தனை டேஸ் நம்ம வந்து முன்கூட்டியே ப்ரிப்போன் பண்ணி கொண்டு வரணும். ஐடியா புரியுதா புரியலையா? Yes, sir. புரியுது அதுக்கு sir. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல Okay, நான் sir. சொல்லி கொடுத்தது. சோ இப்போ என்ன செய்வாங்கன்னா, நான் வந்து ஆரம்பத்துல ஒரு காஸ்டிங் சிஸ்டம் கொடுத்துறோம். காஸ்டிங் சிஸ்டம் ஃபிக்ஸட் கிடையாது. அது வந்து இது மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் லாகிங் வந்துடும். இப்ப கொரோனா பீரியட் மாதிரி வாரோ இல்ல வேற மாதிரி வந்துச்சுன்னா லாக்டவுன்லாம் கொடுத்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? கன்ஸ்ட்ரக்ஷன் உன்னால பண்ண முடியுமா? கன்ஸ்ட்ரக்ஷன் உன்னால பண்ண முடியுமா? முடியாது சார். பண்ண முடியாது சார். முடியாது. அப்ப என்ன செய்வ நீ? ஒண்ணு முன்னாடி முடிக்கணும், அப்படி இல்லைன்னா லேட்டா முடிக்கணும். if client is accepted means நீ லேட்டா முடிக்கிறதுக்கு ஓகே. இப்ப client accept ஆகலன்னா என்ன பண்ணுவ? ப்ரீபவுண்ட் பண்ணிடுவோம். Yes, முன்னாடியே அதுக்கு தான் இந்த முடிச்சிடும் controls use பண்றது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா குழப்பதா? புரிஞ்சுது சார். புரியுது சார், புரியுது. நெக்ஸ்ட் இஸ், இப்போ இன்னொன்னு இருக்கு, இன்னொரு கொஸ்டின், ஜெனரல் கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப இது சின்ன சின்ன ப்ராஜெக்ட் கம்பெனிஸ் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்றது இல்லை, எம்எஸ்பியோ பிரைமரியாவோ. ஏன்னா ஒரு 10 லட்சம் 10 லட்சத்துக்கு கீழே உள்ள ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜெனரலா ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு சாதாரண சைட் இன்ஜினியரோ சைட் சூப்பர்வைசர் வில் மேனேஜ் எவரி திங்கிற மாதிரி இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. இப்ப பெரிய பெரிய மல்டி க்ரோர் ப்ராஜெக்ட்ஸ், இந்த பைபாஸ்ல பிரிட்ஜ் போடுறது, பைபாஸ்ல ரோடு போடுறது, டேம் பெரிய பெரிய டேம் கட்டுறது, இல்ல பெரிய பெரிய ஸ்டேடியம் கட்டுற ப்ராஜெக்ட்ஸ்க்கு, இல்ல அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறவங்களுக்கு இதை மட்டும்தான் இப்ப மோஸ்ட்லி இந்த டைப் வைக்கிறாங்க. ரைட்டா?
எஸ் சார். ஹலோ, அப்ப எப்படி இதோட எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் மீட் பண்ணி கொண்டு வருவாங்க? எதை வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க? ஏன்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோ, சின்ன அது மாதிரி அந்த டைப் கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல 5 ப்ராஜெக்ட் 6 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே மல்டி க்ரோர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஒர்க் போயிட்டு இருக்கா, இந்த ஒர்க் போயிட்டு இருக்காங்கிறது எப்படி ட்ராக் பண்ணுவாங்க? சொல்லுமா, தெரியலையா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? முதல்ல எஸ் சார். சொல்லுங்க. இப்ப பெரிய கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் ஒரு நாளைக்கு 100 கோடி 200 கோடி உள்ள ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல வரும்போது இந்த ஒரு ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸ் எப்படி மானிட்டர் பண்ணுவாங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? சொல்லுங்க. தெரியலையா? தெரியல சார், நீங்க சொல்லுங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு செப்பரேட் ஃபைல் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இங்கே வந்து இந்த சாஃப்ட்வேர்ல இங்கே சொல்றதுன்னா WBS, ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். WBS குறிக்கிறதுனா குறிச்சிங்க. ப்ராஜெக்ட்ல வச்சிருக்காங்க, இங்க இருக்கு பாருங்க, ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சதாமா? ஹலோ, எஸ் சார். எஸ் சார். லேடிஸ் செக்ஷன்ஸ் ஒருத்தருமே ஆனா என்ன சைலண்டா இருக்கீங்க? எஸ் குரல் கொடுங்கம்மா. பாக்குறீங்களா இல்லையா? ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? ஜஸ்ட் ஃபாலோ பண்றீங்கிறதுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுங்க. ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். ஓகேம்மா, பாருங்க, இது வந்து ரெஃபரன்ஸ் கோடா தான் இங்க பயன்படுத்துறோம். இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை இது ஒரு ரெஃபரன்ஸ் கோட். இங்க என்ன செய்ய போறோம்னா, என்ன இருக்கு பாருங்க, என்ன இருக்கு, டிஃபைன் கோர்ஸ்னு ஒரு கண்ட்ரோல் கொடுக்குறாங்களா? இது என்ன பண்ண போறோம், இங்கிலீஷ் வேணுங்கிறவங்க தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் இங்கிலீஷ்லயே எடுக்க ரெடி. Based on the tender approval number, it is year based and tender approval number. இங்க பாருங்க, இங்க கொடுத்துருங்க மேலட்டா. எஸ் சார். இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர், எந்த இயர்ல இந்த நம் டெண்டர் அவார்ட் ஆகுதுங்கிறது கம்பெனிஸ் கோட்ஸை பொறுத்தவரையிலும் யூஸ் பண்ணலாம். ஜெனரலி // யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டெண்டர் அப்ரூவல் டாக்குமெண்ட் சம் நம்பர், அது வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்கல்ல கிளைண்ட் அண்ட் அவர் கம்பெனி டு மேக் த கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர். மந்த் ஆஃப் டேட் இயர் ஆஃப் கோடுக்கு சம் கோட்ஸ் கொடுக்கறது உண்டு மாதிரி. இது வந்து ப்ராஜெக்ட் கோட் ப்ரிஃபிக்ஸ்னு சொல்றது. இது வந்து this should be awarded by the company peoples. அவங்களே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட் நம்பர் யூஸ் பண்ணுங்கிறது they will give it. அது வந்து ஃபர்ஸ்ட் நார்மலா first will be which year they are awarding the project. So சாம்பிளுக்கு 20 கரண்ட் இயர் எடுத்துக்கிட்டேன் 2020 tender document approval number, some number approved by the company and client. அது வந்து இந்த இதுல ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி. நான் சாம்பிள் வந்து 68767 HYU something. இந்த ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி நம்பர் வந்து யூ சம்திங் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, அதை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் மெயின் ஆக்டிவிட்டிஸ்க்கு நான் வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க போறேன்னா இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா நம்பர்ஸ்
நம்பரிங் கோடு லைக் 1 2 3 4 ஆக்டிவிட்டி நம்பர் 1 ஆக்டிவிட்டி நம்பர் 2 கொடுக்கலாம். ஆர் upper class. Upper class means capital A B C D like this. அடுத்தது ஸ்மால் லெட்டர். இதுல வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இட் இஸ் மல்டி க்ரோர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் இதில் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. இட் இஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் மோர் சீக்வன்சஸ் லைக் 50 ஆக்டிவிட்டிஸ் 100 ஆக்டிவிட்டிஸ்னா இங்க பர்சன்டேஜ் லெவலில் எடுத்துங்க. இப்போ நான் என்ன செய்யறேன், அப்பர் கேஸ் லெட்டர் எனி ஹியர். இங்க பாருங்க எத்தனை டெசிமல்ஸ் ஆஃப் லெட்டர் 1 கொடுத்தீங்கன்னா A to Z அதோட க்ளோஸ் ஆயிடும். அடுத்தது 2னா Z முடிஞ்ச பிறகு A B A C like this it will travel. So better keep it option in length will be any, and then separator is okay. This is first for main task. அது கீழே உள்ள சப் டாஸ்க் எதா இருந்துச்சுன்னா இதுக்கு நம்பரிங்கோட லெட்டரிங். தேர்ட் கேட்டகரி லோயர் கேஸ். லாஸ்ட் கேஸ் எனி மிஸ்லேனியஸ் நம்பர்ஸ் என்ன கேரக்டரைசேஷன். இது கம்பெனிலே இந்த செப்பரேட்டர் முத கொண்டு கொடுப்பாங்க. இங்க மேல வந்து பாருங்க ஆப்ஷன்ஸ். Code preview. In the code preview you can see how it is to be one will got up. Yeah. புரியுதாப்பா பாய்ஸ்? கவனிக்கிறீங்களா? Yes, sir. கொடுத்துருங்க. மேல இந்த மாதிரி தான் கோட் வரும். பட் எந்த கோட் இங்க வரல. தெரிஞ்சுதா? இப்போ என்ன செய்ய போறேன், இந்த செல்ல கிளிக் பண்ணிருங்க. மேல டாஸ்க் நேம் லைக் எக்ஸல் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி. டாஸ்க் நேமுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணிக்கிறேன் எதுக்கு முன்னாடி வேணுங்கிறது. என்ன இருக்கு, இன்சர்ட் காலம். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இருக்கு பாருங்க, WBS இருக்கா, ஆல்ரெடி இன்சர்ட் ஆயிடுச்சு, டெலீட் பண்ண முடியாது. ஹைட் காலம். புரிஞ்சுதாம்மா? ஹலோ பாய் சார். புரிஞ்சுதா? பாருங்க WBS கூட பாருங்க. ஓகே சார். இந்த ஒவ்வொன்றும் இந்த ரெஃபரன்ஸ் கோட வச்சு தான் ஐடென்டிஃபிகேஷனே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி இந்த டேஸ்ல இந்த ட்ராக்ல ஒர்க்கிங்ல ப்ராக்ரஸ் ஆயிருக்கு, பிளான் பண்ணப்பட்டிருக்குங்கிறத இந்த நம்பரை வச்சு தான் ட்ராக் டவுன் பண்ணுவாங்க. திஸ் செட்டிங் இஸ் கால்ட் அஸ் ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர். இது எடிட் பண்றதா இருந்தா ரேன் நம்பர் கொடுத்துட்டு செலக்டட் டாஸ்க் வேணுமா இல்ல இதுக்கு வேணுமா ரீநம்பர் பண்ணலாம், இல்லாட்டி மேனுவலா கூட எடிட் பண்ணலாம். இருக்கு பாத்தீங்களா? இருக்கு பாருங்க WBS கோட். இந்த இடத்துல போயிட்டு கிளைண்ட் கோட மாத்துறாரு பாருங்க, அந்த கோட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோது. புரிஞ்சுதா? ஹலோ. After assigning the code, I want to change anything. மாத்திக்கலாமா இது மாதிரி? ஆர் இங்க வந்து என்னன்னா ஜஸ்ட் அந்த டாஸ்க் நேம் டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க
இது நியூமரிக்கல்னா நியூமரிக்கல், ஆல்பபெட்டிக்கல்னா ஆல்பபெட்டிக்கல், அந்த வயசுல தான் மாற்ற முடியும். பாருங்க, கிரியேட் பண்ணிட்டாங்கிறதுக்கு அந்த கோடை எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யூ கேன் சேஞ்ச், அதுக்காக தான் செஞ்சு காட்டினது. புரிஞ்சுதா? ஹலோ, யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே போகுது. Okay, sir. So planning sector is over, planning stage is over. Now planning முடிஞ்சிருச்சு. Any doubts? Yes. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது tracking சொல்லுவாங்க. Tracking is nothing but after planning project, our project is approved and sent it to the site to follow the execution. அதாவது எப்படி சொல்றதுன்னா, பிளானிங் முடிஞ்ச பிறகு நம்மளுடைய சீக்வன்ஸ், இந்த கொடுத்துருக்க ஆக்டிவிட்டி டீடைல்ஸ், ரிசோர்சஸ் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணி ப்ராஜெக்ட் மேனேஜர் வில் சென்ட் டு த கிளைண்ட் அண்ட் அதர் எக்ஸிகியூஷன் டீமுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவங்க எக்ஸிகியூஷன் டீம் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் ப்ராக்ரஸ் கொடுப்பாங்க. யாராவது சைட் இன்ஜினியரை வேலை பார்க்குறீங்களாங்க இருந்தாங்கன்னா ஓகே சொல்லுங்க. இல்ல சார். ஹலோ, சைட் இன்ஜினியர் இருக்கீங்களா? ஹலோ, இல்ல சார், யாரும் இல்ல. யாரும் இல்லையா? ஆக்சுவலா என்ன ப்ரொசீஜர்னா, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது ஒரு ஒர்க் அவார்ட் ஆகி ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒர்க் எக்ஸிகியூஷன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த ஒர்க் என்ன ஷெட்யூல் கொடுத்தாங்க, அதாவது ஒர்க் இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்களோ அந்த ஒர்க்கை வந்து சைட் இன்ஜினியர் பிளான் பண்ணி செக் பண்ணிட்டு அன்னைக்கு சாயங்காலம் என்ன செய்யணும், ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஒரு எக்ஸிகியூஷன் ரிப்போர்ட். இன்னைக்கு இத்தனை மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம், இத்தனை லேபர்ஸ் ப்ரெசென்ட் ஆனாங்க, இவ்வளோ மெட்டீரியல்ஸ் கன்சியூம் பண்ணோம், இவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ குவாலிட்டி அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த யாருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்? ஹலோ ஹலோ, பதில் கொடுங்கம்மா, ஒரு 10 நிமிஷம் தான். ஹலோ, யாராவது இருக்கீங்களாம்மா? ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க சார். ஸோ என்ன செய்வாங்கன்னா, சைட்ல இருக்கவங்க ஒர்க் நீங்க கொடுத்த பிரகாரம் இந்த ஒர்க்ல நாங்க முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் டீம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு பேரு டிபிஆர், டெய்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். குறிக்கிறதுனா குறிச்சிங்க, டெய்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இதை பேஸ் பண்ணி தான் ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, ஸோ நம்ம சொன்ன பிரகாரம் பீப்புள்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத ஒரு டிசிஷனுக்கு வருவாங்க. This should be sent it through email. This is called as DPR, Daily Progress Report. பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம அப்டேட் போடுறது உண்டு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ட்ராக்கிங் கையில ஒருத்தர் கேட்டார்ல, பேஸ்லைனுக்கு பிஃபோர் தட் நம்ம என்டர் ஆயிருக்கோம். இப்ப பாருங்க, இந்த டாஸ்க் இன்ஃபர்மேஷன் குள்ளார வாங்க. Now I can feel better. இங்க ஜெனரல்ல பார்த்தாலும் கீழே பாருங்க, பர்சன்டேஜ் கம்ப்ளீட்னு ஒண்ணு கொடுக்குதா? Okay. ஆமா சார். Okay. ஹலோ, பர்சன்டேஜ் கம்ப்ளீட்னு ஒரு காலம் இருக்கு பாத்தீங்களா? ஃபீல்ட் இருக்கா? ஆமாங்க சார். என்னம்மா? Okay. அப்படி இல்லைன்னா அட்வான்ஸ்ல பாருங்க, இருக்கும் பாருங்க. இருக்கா? கீழே பாருங்க, இல்ல இதுலதான் இருக்கு. ஜெனரல்ல பர்சன்டேஜ் கம்ப்ளீட்னு ஒரு இது இருக்கு. அவர் ரிப்போர்ட் கொடுத்த பிரகாரம் அன்னைக்கு ஒர்க் முடிச்சிட்டாங்க. நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், பிஓபி 100% போட்டிருக்காங்க. 100% போட்டா என்ன மீனிங் சொல்லுமா?
ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். புரிஞ்சுதா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிஓபிக்கு நேரா உள்ள ஆக்டிவிட்டியில பாருங்க ஒரு டிக் மார்க் இருக்கா? தெரியுதா தெரியலையா? ஆமா சார். சாதாரணமா எனக்கு தெரியும். ஒர்க் கம்ப்ளீட். அந்த ஆக்டிவிட்டி தெரியுதா? அதே மாதிரி இப்ப இதுல போயிட்டு இப்ப 25% பாருங்க, அந்த டாஸ்க்கு நேரா பாருங்க. ஒரு ப்ளூ கலர் லைன் ஃப்ரேம் இருக்கு பாத்தீங்களா? ஆக்டிவிட்டி ஏல காண்டில புரியுதாமா புரியலையா? ஆமா சார். தட் மீன்ஸ் அந்த டார்க் ப்ளூ கலர் பார் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒர்க் இஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் டு எக்ஸிக்யூட். நம்ம ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ப்ளூ கலர் லைன் இஸ் ஷோயிங் தட் கம்ப்ளீஷன், ஒர்க் கம்ப்ளீஷன் ஆயிருக்கு. புரிஞ்சதா புரியலையா? ஓகே சார், ஓகே சார். ஸோ இதுல எப்படின்னா அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் சைட் இன்ஜினியர் சைட்ல இருந்து அனுப்புவார். இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார், இந்த ஏரியா முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ப்ராஜெக்ட் பிளானிங் டீம் இந்த ஆஃபீஸ் தே வில் அப்டேட் மேனுவலி இந்த சாஃப்ட்வேர் பேஸ்ட் ஆன் த டாஸ்க். அந்த டாஸ்கை பேஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் இந்த எவ்வளவு பர்சன்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கோ அந்த பர்சன்டேஜ் இதுல போடணும். புரிஞ்சுதா? அப்படி இல்லைன்னா இப்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, மல்டி க்ரோர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, பல கோடி மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ஸ் பண்றவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் உண்டு. என்ன ரூல்ஸ் தெரியுமா? யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுங்கம்மா. தெரியாது சார். அது ஆக்சுவலா என்னன்னா பர்மனன்ட் சைட் ஆஃபீஸ் வில் பி, அதாவது பர்மனன்ட் சைட் ஆஃபீஸ் அந்த சைட் வேலை நடக்கிற இடத்துல இருக்கணும். அங்க இப்ப ப்ராஜெக்ட் மேனேஜர், டெப்டி ப்ராஜெக்ட் மேனேஜர், சீனியர் இன்ஜினியர், கன்சல்டன்ட் இன்ஜினியர் எல்லாமே அந்த சைட்டுக்குள்ளாரே பர்மனெண்டா போடணும். இந்த ரூல்ஸ் இருக்கு. 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், இல்ல 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்கே இந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன செய்வாங்கன்னா டெய்லி ஒர்க் சைட்டு, அதாவது இந்த சைட் ஒர்க் நடக்கிற இடத்துல ப்ராஜெக்ட் மேனேஜர் டெய்லி அங்க போய் பார்த்து அவர் வெரிஃபை பண்ணுவார். என்னென்ன ஒர்க்கு நான் சொன்ன பிரகாரம் நடக்குதா செக் பண்ணிட்டு அவர் ஆபீஸ்க்கு போன் பண்ணி சொல்லுவார். அதை பேஸ் பண்ணி இங்க இருக்கவங்க என்ன செய்வாங்க, அந்த டாஸ்கை அப்டேட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இல்ல இத்தனை பர்சன்ட் போயிருக்கு. புரிஞ்சதா? 2 டைப்ஸ் உண்டு. நார்மலா சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு சைட் இன்ஜினியர் அனுப்பலாம். ஆபீஸ்ல இருக்க ப்ராஜெக்ட் மேனேஜர் அதை செக் பண்ணி கொடுப்பாரு. பெரிய ப்ராஜெக்டா இருந்தா சைட் இன்ஜினியர் ஃபோன் பண்ணி சொன்னது, ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க செய்வாங்க. புரிஞ்சுதா புரியலையா? சார் புரியுது. என்ன போர் அடிக்குதா தம்பி? சரி, 351 I will stop up to now. இன்னைக்கு மார்னிங்ல எந்தெந்த பேட்ச் மிக்ஸ் ஆயிருக்கீங்க, யார் வந்திருக்கீங்க, யார் ஆப்சென்ட்னு எனக்கு தெரியாது. ப்ராஜெக்ட்னா என்ன, ப்ராஜெக்ட் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, அதை எப்படி டியூரேஷன் போடணும், ஷெட்யூலிங் எப்படி எடுக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சது புரியலன்னு எனக்கு தெரியல. புரியாதவங்களுக்கு நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் டைம் தரேன். இன்னைக்கு நடந்திருக்க செக்ஷன் அப்படியே ஒரு சம்மரி மாதிரி டவுட் பார்த்து கிளியர் பண்ணிங்க. எப்படி, ரெடியா? டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸ்டாஃப் யார் இருக்கா? ஸ்டாஃப் சார், பிஎஸ்ஆர்ல ஸ்டாஃப் யார் இருக்குங்க? கார்த்திக் சாரா யாரு? சார் சொல்லுங்க சார். யாருங்க உங்க நேம் சார்? கார்த்திக் சார். உங்க நேம் சார்? திவாகர் சார். திவாகர் சாரா? எஸ் சார். சொல்லுங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஃபாலோ பண்றாங்களா? ஹலோ சார். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்களா சார்? இப்போ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்போ 10 மினிட்ஸ் இன்னைக்கு கத்துக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு சம்மரி மாதிரி டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்க சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். ஹலோ தம்பி, டவுட்ஸ் எது இருக்காப்பா? தங்கப்பாண்டி அன்மியூட் பண்ணுப்பா. தங்கப்பாண்டி சார்
என்ன எல்லாம் கிளியரா புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கு சார். என்ன கேட்டான்னு சொல்லிடலாம் சார். ஆனா கொஸ்டின் இதுல இருந்து கேட்க மாட்டாங்க, டிஃபரெண்டா இருக்கு கொஸ்டின்லாம். என்ன மாதிரி Exactly, நான் தான் question frame ஆமா சார், பண்ணிருக்கேன். நாங்க எப்பயுமே இந்த ப்ராஜெக்ட் நாங்க ஒர்க் பண்ற மாதிரி தான் சார் படிச்சது. நாங்க இது பண்றதுக்கும் அதுக்கும் வேற மாதிரி தான் சார் இருக்கு. உங்க நேம்மா? ரம்யா. சும்மா சொல்லுங்க, தப்பு இல்ல சார், தெரிஞ்சுக்கிறத கேட்குறேன். இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு நான் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், ப்ராக்டிக்கல் ஓரியன்டா தான் இருக்கும். சும்மா கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுவாங்க. பயப்படாதீங்க, நான் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், காயின் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கல் ஓரியன்டா தான் இருக்கும். முதல்ல காயின் பண்ணது வேற ஒருத்தர், அதனால தான் வந்து வெளியில இருந்து வந்துச்சு, டெக்னிக்கல் பர்சன், அவர் ப்ராஜெக்ட் மேனேஜர். ஆமா சார், அதெல்லாம் ஃபுல்லா நம்ம நடத்துறது, நீங்க நடத்துறது எதுவுமே அந்த கொஸ்டின் இல்ல. புரிஞ்சது. இந்த வாட்டி கொஸ்டின் வந்து நீங்க ஒர்க் பண்ற டூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே சார், ஓகே. நான் தான் காயின்ஸ் பண்ணியிருக்கேன், ஆனா வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தா தான் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு பேச ஓகே சார். அதுக்கு நீங்க வந்து ப்ராக்டிஸ் இல்லைன்னா நீங்க ஆன்சர் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஓகே சார். டூல்ஸ் பேஸ் பண்ண क्वेश्चंस தான் இருக்கும். டூல்ஸ் வெயிட் இருந்து நான் क्वेश्चंस எடுக்கவே இல்லை, கவலைப்படாதீங்க. ஓகே சார், ஓகே சார். நீங்க உங்களுக்கு இப்ப இன்னைக்கு நடத்தின டூல்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது புரியாம இருந்தால் கேளுங்க, நான் திரும்ப கூட கிளாஸ் எடுக்க ரெடி. நான் இல்ல சோ எந்தெந்த பாயிண்ட்ல ஸ்டக் ஆகுறீங்களோ அந்த பாயிண்ட்ல சொல்லி தரதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எனிபடி வாண்ட்ஸ் டு யாருக்கா டவுட்ஸ் இருந்தா கேட்டு வாங்கிங்க, கிளியர் பண்ணிங்க. தம்பி யோகேஸ்வரன். என்னம்மா யோகேஸ்வரன் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. யோகேஸ்வரன் நோ டவுட்ஸ் இல்லையா சார்? சொல்லுமா, யார் அது? யாரா நீங்களா? ஹலோ யோகேஸ்வரன். ஓகே சார், செஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்க ஃபீட்பேக் எனக்கு இப்ப சும்மா சிம்பிளா ரைட்டா ராங் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். இல்ல சார், செஷன்ஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? புரிஞ்சதா, புரியலையா, இல்ல ஏதாவது இம்ப்ரூவ் சார் பண்ணனும் இப்போ நடந்தது புரிஞ்சு சார். ஆனா क्वेश्चन எப்படி இந்த இது வந்து இருக்குமா இல்ல? என்னங்க சார்? இந்த செஷன் புரிஞ்சது சார் நீங்க நடத்துனது. சரி, क्वेश्चन எப்படி சார் இதுல இப்ப இந்த மாதிரி தான் சார் கேப்பீங்க? அதெல்லாம் அதாவது வர்க்கிங் டூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சு வொர்க் அவுட் பண்ணணும். ஏபிசிடி அக்கவுண்ட்ஸ்ல இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்ல இருக்கும், அதை நீங்க வந்து பிராக்டிகலா ஒர்க் பண்ணி அந்த டூல்ஸ் எடுத்து வச்சு புரிஞ்சுக்கணும். நான் தான் காயின் பண்ணிருக்கேன், क्वेश्चंस நான் தான் காயின் பண்ணிருக்கேன். ஓகே சார், ஓகே. நீங்க ஒர்க் பண்ணிருக்க டூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே சார். சொல்லுங்க சார், என்ன உங்க ஒப்பீனியன் எதா இருந்தாலும் சொல்லுங்க. இந்த கிளாஸ் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனும்னா நான் மாத்திக்கிறேன். நாளைக்கெல்லாம் கரெக்டா 11 11:30 11:15 உங்களுக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் வேணும்? ஹலோ 11 o'clock நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸ், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹலோ என்ன சார் மௌனமா இருக்கீங்க? திவாகர் சார், சார் சொல்லுங்க சொல்லுங்க சார். யார் அது? நூருல் யாரு? சார் நூருல்? ஹலோ திவாகர் சார், திவாகர் சார், ஓகே. இன்னைக்கு செக்ஷன் ஐ திங்க்
3:57 ஆயிடுச்சு. உங்க டவுட்ஸ் செக்ஷன் கொடுத்திருந்தேன், யாரும் கேட்கல. அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாமா இன்னைக்கு? சார் திவாகர் சார்